தினமும் இன்றைய ராசி பலனை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாங்க தினமும் போடுற புதிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய விசேஷம் 2 சிறப்பு. 1 தமிழ் மாதப்பிறப்பு. தமிழ் மாதப்பிறப்பு ஆவணி மாதம் ஆரம்பம். இது ஒரு விஷயம். 2வது வளர்பிறை சஷ்டி. முருகப்பெருமான் வழிபாடு செய்கின்ற நாள் சஷ்டி. அமாவாசையான 6ஆம் நாள் சஷ்டி. முருகன் வழிபாட்டிற்கு மிகச் சிறப்பான நாள் சஷ்டி. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம், வாங்க பகுதிக்கு வருவோம். குருவே வணக்கம். ஆடி மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை விரிவாக விளக்கமாக கூறவும். ஆடி மாதமே முடிஞ்சிருச்சே சார், அடுத்த வருஷம் ஆடி ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு. பொதுவாக ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டாங்க, பாக்கி எல்லாமே பண்ணலாம். வளைகாப்பு சீமந்தம்லாம் பண்ணுவாங்க, ஆடியில் பண்ணுவாங்க. புது வீடு கட்டி புதுமனை புகு விழா செய்வது ஆடியிலே செல்ல மாட்டார்கள். ஆடி அடிப்பெயராதே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதே மாதிரி ஆடியில் கல்யாணம் மட்டும் பண்ண மாட்டாங்க, மற்ற எல்லாம் பண்ணுவாங்க. ஈஸ்வரன் ஏன் லிங்க வடிவாக இருக்கிறான்? உருவமோ அருவமோ இல்லாத அருவுருவம் என்ற ஒரு அமைப்பு சிவனுக்கு மட்டும் உண்டு. மற்ற கடவுள்லாம் ஒன்றா உருவத்தில் இருக்கும், இல்லைன்னா அருவமாக வரும், அசரீரியாக வந்து சொல்லிட்டு போவோம். ஆனால் சிவபெருமானுக்கு உருவமும் இல்லாமல் அருவமும் இல்லாமல் நடுவாந்தரமாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து அருவுரு அப்படிம்பாங்க. அருவுருவம் கொண்டவன் சிவபெருமான். அந்த அருவுருவம் தான் லிங்க திருமேனி. தஞ்சாவூர் சீனிவாசன். சீனி சந்திரசேகர் எம்ஏ பிஎல். சீனி சந்திரசேகர் எம்ஏ பிஎல் தஞ்சாவூர். அவர் கேட்குறார், ஏன் ஒன்றா உருவமாக இருக்கணும் இல்லை அருவமாக இருக்கணும், அவர் ஏன் லிங்கமாக இருக்காருன்னு. அவர் தான் அதுதான் சிவனுடைய சிறப்பு. முத்துப்பேட்டை ஆர்எஸ் ஜெயக்குமார் மிகுந்த வணக்கத்துடன் எழுதியது. சமீபத்தில் ஒரு ஆலயத்தில் நெல்லிக்காய் தீபம், வாழைப்பழ தீபம் என போட்டனர். மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்தேன். தாங்கள் தான் அடிக்கடி அதை பற்றி சொல்லுவீர்கள், அதற்கு தீர்வு தர வேண்டுகிறேன். எப்படி தீபம் ஏற்றுவது? எண்ணெய் வாங்கி தந்தால் நல்லது என்பீர்கள். ஆமாம் சார், எண்ணெய் வாங்கி கொடுங்க சார். கோவிலுக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய் வந்து அரசாங்கம் ப்ரொவைட் பண்ண முடியாது சார். 25,000 கோவில் இருக்குது சார் அறநிலைத்துறை கண்ட்ரோலில். அதில் பெரும்பாலான கோவில்களிலே விளக்கு ஏற்றுவதற்கு போதுமான எண்ணெய் இல்லை. அதனால் பக்தர்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வாங்கி அது வந்து ஒரு 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ 1 கிலோவாக சேர்த்து நல்லெண்ணெய் தீபம் போடுறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கோயில்களுக்கெல்லாம் அதை வந்து கொடுக்கணும். நீங்கள் பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போகும்போது, மற்ற விசேஷ நாட்களில் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்ணால் எண்ணெய் கொண்டு போய் கொடுக்கணும். அது அவங்க விளக்கில் ஏற்றி தீபம் போடுவாங்க. உள்ள இருள் இல்லாமல் சன்னதிக்குள்ளே நல்ல பிரகாசமாக ஒளி வீச வேண்டும். அதற்கு பக்தர்கள் தங்களுடைய உபயமாக அன்பளிப்பாக எண்ணெய் வழங்க வேண்டும் என்பது நான் ரொம்ப நாளாக என்னுடைய நிகழ்ச்சியில் சொல்லிகிட்ருக்கேன். பல வருடங்களாக, சற்றேறக்குறைய 25 ஆண்டுகளாக இந்த தகவலை சொல்லி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த குட்டி குட்டியாக வழக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஏற்றுறீங்களா, அதெல்லாம் ஏற்றாதீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுன்றேன். வேஸ்ட்டுன்ற வேர்டை நான் யூஸ் பண்ணேன். ஆமாம், தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணேன். ஐ நோ, அதன் அர்த்தம் தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் கொண்டு போய் எங்கேயோ வைக்கிறீங்க. அதில் என்னமோ இருக்குது, வெள்ளை கலரில் ஒரு சப்ஸ்டன்ஸு, அது என்னென்னே தெரியல. நெய் இல்லை, ஆனால் நெய் வாசனை தெரியும் எனக்கு. அது என்னமோ ஒரு சப்ஸ்டன்ஸை போட்டு ஏற்றுறாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அழகாக உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி 100 கிராமோ 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ எண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுங்க. கோவிலில் கொடுத்து ஏற்ற சொல்லுங்கள். எல்லா சன்னதிலையும் விளக்கேற்றுங்க, கொண்டு போய் கொடுங்க. சாமி இந்தாங்க, எல்லா சன்னதிலையும் நல்லா ஜெகஜோதியாக விளக்கேற்றுங்க, இந்தாங்கன்னு சொல்லி ஒரு 5 கிலோ டின்னு வாங்கி கொடுங்களேன். 5 கிலோ நல்லெண்ணெய் கேன் வாங்கி கொடுங்க, ஏற்றட்டும். ஐயா வணக்கம். தங்கள் நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் பற்றி பலமுறை சொல்லி இருக்கிறீர்கள். அதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தில் வாசுதேவநல்லூர் என்னும் ஊரில் உள்ள அருள்மிகு சிந்தாமணி ஈஸ்வரர் என்னும்
திருக்கோவிலும் மூலவர் அர்த்தநாரீஸ்வரராக அருள்பாலித்து வருகிறார். மேலும் இத்தலம் திருமண தடைக்கு மிக சிறந்த தலமாக உள்ளது என்ற தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதை வாசகர்களுக்கு தெரிவியுங்கள். அனந்த கிருஷ்ணன், காருக்குறிச்சி அஞ்சல், திருநெல்வேலி, பன்கார் கமலத்தெரு. அவர் இந்த வாசுதேவநல்லூரில் இருக்கிற சிவன் கோயிலை பற்றி சொல்கிறார். வாசுதேவநல்லூரில் உள்ள சிவன் கோவில் அருள்மிகு சிந்தாமணி ஈஸ்வரர் அவர் பேர். கடக லக்னம், சிம்ம லக்னம் ஆகிய ஜாதகங்களுக்கு சனி ஜாதகத்தில் வலுப்பெறக்கூடாது என்று சொல்கிறார்களே, ஆனால் சனி மேஷத்தில் நீச்சம் பெற்றால் அதன் பலன் என்ன? கடகத்திற்கு 10ஆம் இடத்திலும் சிம்மத்திற்கு 9ஆம் இடத்திலும் வருவதால் மேஷத்தில் இருக்கும் சனி என்ன பலனை கொடுக்கும் என்று எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? தாங்கள் சற்று விளக்கமாக சொல்லுங்கள். சனி தசை எப்போ வருது அது சொல்லுங்கள். கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி பெருசாக கெடுதல் பண்ணாது சார். எனக்கு தெரிஞ்சு சனி உச்சமாக இருக்கிறதே பிறந்தவங்க எல்லாருமே நிறைய வயசு இருப்பாங்க. இந்த அபவ் 80 சில பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க பார்த்தீங்களா, கட்டுக்கு முடுக்குன்னு முறுக்கு தட்டையெல்லாம் போட்டு கடிப்பாங்க, சீடையெல்லாம் அப்படியே கடக்குன்னு சாப்பிடுவாங்க, பல்லெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். வயசு என்னன்னா 84. சர்வசாதாரணமாக 85 வயசுலலாம் முறுக்கு சீடை தட்டை இதெல்லாம் இந்த ஸ்ரீ ஜெயந்தி வருது பக்ஷனெல்லாம் பண்ணிவிடுவாங்களாம். நல்லா கடன்னு கடித்து கரகரன்னு சவுண்டு கேட்கும், கடிக்கிற சவுண்டு இங்கே கேட்கும், அப்படி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் சனி உச்சமாக இருக்கும். சனி உச்சமாக இருந்தால் ஆயுசு ஸ்ட்ராங்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கு. அபவ் 90 இருப்பாங்க. 90 வயதை தொடுபவர்கள், 90 வயதை தாண்டுபவர்கள், 90க்கு மேல் உள்ளவர்களுக்கெல்லாம் சனி வலுவாக இருக்கும். சனி என்ன நல்லது பண்ணுன்னா ஆயுசே அதுதான் கொடுக்குது. சனி ஆயுள்காரகன். சனி ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நிறைய வயசு இருக்க முடியும். அதனால் நம்ம பொதுவாக சனின்னா ஒன்று எல்லோரும் ஏதோ பயப்படுவாங்க. இட் இஸ் நாட் ஸோ. அப்படிலாம் இல்லை. எல்லா கிரகமும் ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்கும். புதன் நல்லா இருந்தால் படிப்பு நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு வேலை இருக்குது, ஒரு டியூட்டி போர்ட்ஃபோலியோ இருக்குது. அதில் சனியுடைய போர்ட்ஃபோலியோ என்னென்னா ஆயுள்காரகன். ஆயுள்காரகன்கிறதுனால அதுதான் ரொம்ப முக்கியம். ஆயுள் இருந்தால் தானே அப்புறம் மற்றதெல்லாம் பணம் காசெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன். அனந்த கிருஷ்ணன் தான், புதுக்குடி. ரிஷபம் சனி, கன்னியில் குரு, விருச்சிகத்தில் சந்திரன், சிம்மத்தில் வியாழன். லக்னக்காரர்கள் பாக்யாதிபதியே பாதகாதிபதியாக இருக்கும் தசாபுக்தி நடக்கும்போது பாதிப்புகள் நிகழாமல் இருக்க பரிகாரம் சொல்லுங்கள் ஐயா. பாதிப்புகள் நிகழாமல் இருக்கணும்னா நீங்கள் கோளறுபதிகம் தான் சொல்லணும். வேயுறு தோழி பங்கல் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. நல்ல வீணையாக தடவணும். யார்? பரமேஸ்வரன் வீணை வாசிக்கிறாராம். மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தென் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அந்த மாடிக்கிட்டே இருந்தால் போகிறோம் சார். சனியாது ராகுவாது கேதுவாது வேயிர் தோழி பங்கன் டெய்லி பாடுங்க சார். இல்லை கேளுங்க, போட்டு கேளுங்க. நிறைய பேர் ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. கேட்கலாம், இல்லை படிக்கலாம், பாடலாம், சொல்லலாம். படிப்பவர்கள் உரைப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நவகிரகங்கள் ஒன்றும் செய்யாது. கரணம் என்று தினசரி நாள்தோறும் குறிப்பிட்டு உள்ளனர். அதை பற்றி தெளிவாக சொல்லவும். குட்டி இங்கிலாந்து. நாள்காட்டியில் கரணம் என்று தினசரி போடுகிறார்களே, அது எதை குறிக்கிறது? சார் திதி யோகம் கரணம் எல்லாமே டெய்லி மாறும் சார். யோகம் கரணம் எல்லாம் டெய்லி மாறும். யோகச்ச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து. எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு பெருமாள் மேலே பழிய போட்டு போயிட்டே இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பார்க்காதீங்க. அதெல்லாம் ஒரு கல்யாணம் கார்த்திகை முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணோன்னா அப்போ பார்த்தா போகிறோம். மற்றபடி அதை தினசரி வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டாம். கொண்டு வந்தால் ஒன்றுமே மிஞ்சாது. அப்புறம் முக்கால்வாசி நாள் வேஸ்ட்டாக போயிடும். ஆர் ராமலிங்கம் மாயவரம், செட்டித்தெரு தருமபுரம் சாலை. எந்த ஒரு ஜாதகத்திலும் சனி செவ்வாய், ராகு சூரியன், கேது சூரியன், சனி கேது,
ராகு சனி, சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் சனி, இந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது கட்டங்களில் இருந்தால் எப்படி இருக்கும்? இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி இருக்கும்னு என்னையே கேட்குறீங்க? தசா காலங்களில் நல்ல பக்தி நடக்கும்போது நடக்குமேயானால் நன்மை கிடைக்குமா? என்ன சார் சுற்றி வளர்க்குறீங்க? தேலம் தங்களது மேலான பதில், அறிமுறை, பரிகாரம் போன்றவற்றை கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஜோதிட ரசிகர். இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காம்பினேஷன்ஸில் இருந்து தசாபக்தி நடந்தால் நிச்சயமாக அது பிரச்சனை தான் பண்ணும். நீங்கள் ஒரு 6 விதமான காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்தந்த கிரகங்கள்லாம் சேரக்கூடாது, ஆனால் சேரும்போது நம்ம பிறந்துட்டோன்னா தான் நமக்கு பிரச்சனை. மற்ற நேரத்தில் அது சேர்ந்தால் பரவாயில்ல. நம்ம பிறக்கும்போது எது சேர்ந்துருக்குன்றது தான் இப்போ கொஸ்டினே, அதுதான் கேள்வியே. அதுதான் சனி செவ்வாய் சேரக்கூடாது. ராகு சூரியன், கேது சூரியன், சனி கேது, ராகு சனி, சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் சனி, இந்த 8 காம்பினேஷனையும் கொடுத்துட்டு இது இருந்தால் தசாபக்தி எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. இந்த மாதிரி கிரகங்கள் சேர்ந்தாக்க அது அந்த கிரகங்களுடைய தசை புக்தி வறுமையானால் அந்த காலகட்டத்தில் எந்தவித நன்மையும் நடக்காது. முதல்ல ஒரு விஷயம் நீங்கள்லாம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு வாழ்க்கையில் மொத்தம் 3-4 தசை தான் நமக்கு முக்கியமான தசை. 20 வயதுலேருந்து 70 வயது வரை. ஏன்னா 20 வயசு வரைக்கும் அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க, படிக்க வைப்பாங்க, ஸ்கூலுக்கு போவோம், காலேஜ் போவோம், ஏதோ ஒரு டிகிரின்னு ஒன்றத்தை முடிச்சுட்டு அப்போ தான் அப்படியே வெளி உலகம் நம்ம திரும்பி பார்க்குறோம். 20 வயசுன்றது அப்போ என்ன தசை வருதுன்றது தான் முக்கியம். அதுதான் நம்ம செட்டில் ஆகுமா மாட்டோமா, லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகும்ன்றது அந்த 20லேருந்து 30க்குள்ளே வர தசை தான் தீர்மானிக்கும். அந்த வயசில் தான் நமக்கு வேலை கிடைக்கணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் ஆகணும், எல்லாமே பிட்வீன் 20 and 30 ரொம்ப முக்கியமான ஏஜ் அது. அங்கே என்ன தசை வருது அந்த ஏஜில் அப்படிங்கிறத பார்க்கணும். சில பேர் சொல்லுவோம், சார் எனக்கு குரு உச்சம் சார் அப்படிமா, பார்த்தா அவனுக்கு குருதசையே வராது. லைஃப்பில் பூசம் 2ஆம் பாவத்தில் பிறந்திருப்பான், குருதசையே கிடையாது. அதனால் எந்த தசை வருகிறது என்பது தான் முக்கியம். அது எந்த வயதில் வருகிறது என்பது அதை விட முக்கியம். எந்த தசை வருதுங்கிறது முக்கியம், அது எந்த வயசில் வருதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தசையே வராத பட்சத்தில் அந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. 20 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ளே நல்ல தசை வந்துன்னா அவன் ஷைன் பண்ணிவிடுவான், லைஃப்பில் ஷைன் பண்ணிவிடுவான். நல்ல பெயர், புகழ், செல்வாக்கு, பணம் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம், வருமானம் நல்லா கிடைக்கும், கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், வீடு கட்டுவான். இதெல்லாம் தானே சார் லைஃப்பில் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? நல்லா சம்பாதிக்கணும், வசதியாக இருக்கணும், குடும்ப வாழ்க்கை அமையணும், நல்ல வாழ்க்கை துணை அமையணும், குழந்தைங்கள்லாம் பிறக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், அது நல்லா படித்து முன்னுக்கு வரணும், அந்த பசங்களுக்கெல்லாம் பெரியவங்களானவொன்னு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும், பேரம்பேத்தியெல்லாம் பார்க்கணும், பேரம்பேத்தியெல்லாம் தோளில் ஏறி உட்காந்து தாத்தான் குதிக்கும். அது ஒரு சுகம். மற்ற நேரத்தில் எவனா வந்து தோலை தொட்டுருவானா, கிட்ட வருவானா, நம்மளை ராஜா மாதிரி இப்படி வாழ்ந்துட்டுருப்போம். குழந்தை வந்தாச்சுன்னா அதுக்கு நம்ம வந்து தலையை குனிஞ்சு ஆகணும், அது முடியை பிடிச்சிட்டு தாத்தான் தோளில் ஏறி குதிக்கும். அது ஒரு சந்தோஷம் நமக்கு. அதெல்லாம் தான் லைஃபு. அதனால் எந்த வயதில் எந்த தசை வருகிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய வராத தசையை பற்றி விட்டுருங்க. 9 தசையும் நடக்கணும்னா 120 வருஷம் ஆகும். ஒரு மனிதனுக்கு 9 கிரகங்களின் தசையும் முழுமையாக நடைபெற வேண்டுமானால் 120 வயசு வரைக்கும் இருக்கணும். 120 இயர்ஸ் இருந்தால் தான் ஃபுல்லாக எல்லா தசையும் பார்க்க முடியும். நோபடி வில் சி. நமக்கு தேவையில்லை அவ்வளோ வயசு. 80 தாண்டினோடனே கிளம்பிடணும் சார், டக்குன்னு டிக்கெட் வாங்கினேன். அது கடவுள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு ஏஜ் குறையிற நேரத்தில் நம்ம இருக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவோம் 100 வயசுக்கு மேலே இருக்கணும். 100 வயசுக்கு மேலே இருந்தால் கஷ்டம். அடுத்த தலைமுறையெல்லாம் ஒவ்வொருத்தனா டிக்கெட் வாங்குவோம், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னால் நம்ம போயிடணும். எனவே 20 வயது முதல் 70 வயது வரை எந்த கிரகத்தின் தசை வருகிறது, அந்த கிரகம் நன்றாக இருக்கிறதா, அந்த தசை நமக்கு நன்றாக இருக்குமா, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர 9 கிரகத்தையும் உட்காந்து ஆராய்ஞ்சின்னு இருக்கக்கூடாது, அவசியம் இல்லை. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 5 குடைவன் ஆட்சி பலம் பெறுகிறான். நாளை தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது, பதவிகள் கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும். மேஷ ராசிக்கு கௌரவ பதவிகள் எல்லாம் கிடைக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். அமைதியான நதியினிலே ஓடும். அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும், ஆனால் அளவில்லாத வெள்ளம் வராது. மிதமாகத்தான் போய்கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பயணம் அமைதியாக போய்கொண்டிருக்கும், சிறப்பாக போய்கொண்டிருக்கும்.
அலுவலகத்திலே பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும், வியாபாரத்திலே வருமானம் அதிகரிக்கும், உடன் பிறந்தவர்களெல்லாம் உற்ற துணையாக இருப்பார்கள், பொருளாதாரத்திலே வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி, சந்தோஷம் என எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. உங்கள் ராசி அதிபதியும் சந்திரனும் 5இல் ஒன்றாக கூட்டு சேர்ந்திருப்பது ஒரு யோகம். எனவே இது ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நல்ல தகவல்களெல்லாம் வந்து சேரும். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும். ஆவணி பிறக்குது, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வீட்டில் பெரியவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். அவர்கள் யாருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என பேசி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை சம்மதிக்க வைத்து திருமணத்தை நடத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 2ஆம் இடத்திலே சூரியன், புதன், குரு ஆகிய 3 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. 4ஆம் இடத்திலே கேது வலுவாக அமைந்திருக்கிறது. நற்செய்திகள் வந்து செவிகளை குளிரச் செய்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வருமானம் சற்று அதிகமாக கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கேது 4ஆம் இடத்திலே சுக்கிரன், சந்திரன். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், நல்ல வருமானம், மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ராசியிலேயே குரு உச்சமடைந்திருக்கிறது. சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ராசியிலே ஏற்பட்டிருப்பது ஒரு பெரிய யோகம், பெரிய நன்மை. சூரியனும் புதனும் ஒன்றாக இணைந்து ராசியிலே வெகு சிறப்பான நன்மைகளை எல்லாம் கடகத்திற்கு செய்து கொண்டிருக்கிறது, இன்னும் செய்ய போகிறது. எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நேரம். நீங்கள் சொந்தமாக வீடு வாங்குவீர்கள், சொந்தமாக வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். வீடு வாங்கவும் வண்டி வாகனம் வாங்கவும் இது ஏற்ற நேரம். எதிர்பார்ப்பதை விட அதிக நன்மைகள் நடைபெறும். இன்றைய தினம் நன்மைகள் அதிகமாக நடைபெறும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி, வரவேண்டிய பழைய பாக்கியெல்லாம் வசூலாகி பணம் கை நிறைய இருக்கும். கையில் காசு துள்ளும். ஏராளமான வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, மனதிலே மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும் விதத்திலே சில நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 2ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை என்பது ஒரு யோகம். மாணவர்கள் கல்வியிலே மிக சிறப்பான இடத்தை பெறுவார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும், அட்மிஷன் கிடைக்கும், ஃபீஸ் கட்டுவீர்கள். ஃபீஸ் கட்டுவதற்கு வசதி ஏற்படும். காலேஜ் சீட்டு கிடைச்சிரும், ஃபீஸ் கட்டிடுவீங்க. அருமையான நேரம். மேல் படிப்பு நன்றாக இருக்கும். உயர்கல்வி கற்கலாம். நீங்கள் எந்த கல்லூரியில் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு விரும்புகிறீர்களோ அதை படியுங்கள். முன்னெல்லாம் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் மொத்தமே 4-5 படிப்பு தான் உண்டு. அதுக்குள்ளே தான் ஏதாவது ஒன்று தான் படித்தாகணும். இப்போ அப்படி இல்லை. ஒரு பிகாம்னு எடுத்தால் அதில் ஒரு 15 பிகாம் இருக்குது. பிஏன்னு எடுத்தால் அதில் ஒரு 20 பிஏ இருக்குது. எம்பிஏ, எம்சிஏ, ஏசிஏ, பிபிஏன்னு அது மாதிரில என்னென்னமோ நிறைய படிப்பு அதெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஜாஸ்தி. எங்கள் காலத்தில் சாய்ஸ் ரொம்ப கம்மி. காலேஜ் படித்த காலத்துலலாம் 70s, லேட் 70s நாங்கள் படித்தப்பெல்லாம் வந்து ரொம்ப சாய்ஸ் கம்மி. எங்களுக்கு அந்த ஒரு 5-6 ஆப்ஷன் தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். அப்போல்லாம் காலேஜஸும் கம்மி. ஆனால் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய காலேஜ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு விதமான படிப்பு. அதனால் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதனால் நல்லா படிக்கலாம், நல்லா படித்து முன்னுக்கு வாங்க. எனவே சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். கன்னி ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் குரு சேர்க்கை இன்று மட்டுமே இருக்கிறது. நாளை முதல் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த 11ஆம் இடத்திலே உள்ள இந்த சூரியன் புதன் குரு சேர்க்கை நன்மை செய்யும், அதிக நன்மை செய்யும். எனவே கன்னி ராசியினருக்கு இப்பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். வேலை கிடைக்கும்,
வரவு அதிகமாக கிடைக்கும், வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெகு சிறப்பான முறையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே துலா ராசி அன்பர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். புதிதாக வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது. பழைய வண்டியை கொடுத்து விட்டு புதிய வண்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிருப்பாங்க. புதுசாக பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கிக்கிங்க. பழைய ஸ்கூட்ரு, பைக்கு, மோட்டார் சைக்கிள் இருந்தால் கொடுத்துட்டு புதுசாக நாங்கள் தரோம், அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு ஆஃபர் போடுவாங்க. அதில் போய் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, சீப்பாக கிடைக்கும். இப்பொழுது புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வீடு வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை வந்துவிட்டது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 9ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். 10-11 கூடையவர்கள் 9ஆம் இடத்திலே குருவோடு இணைந்து விட்டன என்பது மற்றொரு சிறப்பான யோகம். ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்களெல்லாம் வலுவாக இருப்பதால் நீங்கள் வலுவாக இருப்பீர்கள். வலுவாக என்று சொல்வது இந்த இடத்திலே உடல் வலிமை, மனோ வலிமை, பண வலிமை, சமுதாயத்திலே செல்வாக்கு என அனைத்தையும் சேர்ந்து தான் அந்த வலிமை. அப்படின்னா ஃபிசிக்கலி, ஃபினான்ஷியலி, மென்டலி, இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்திலுமே வலிமையாக இருப்பது. அந்த வலிமை இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது. கிரகங்கள் அந்த வலிமையை தருகின்றன. அந்த வலிமையை நீங்கள் தக்க தருணத்திலே நல்ல விதத்திற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பலம் இருக்குங்கிறதுக்காக எல்லாரையும் போட்டு அடிக்க முடியாது. உங்களுடைய பலத்தை எந்த விஷயத்தில் எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணணும். தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்து ஒழுகலாம். உங்களுக்கு பெரிய செல்வாக்கு இப்பொழுது ஏற்படுகிறது. விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு ஏற்படுகிறது. அதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்கு அந்த செல்வாக்கு செல்லுபடியாகுமோ அங்கு அதை பயன்படுத்த வேண்டும். கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. கப்பலுக்கு பேர் நாவாய் தூய தமிழில். அதுதான் நேவின்னு மறுவிடுச்சு பிற்காலத்தில். இங்கிலீஷில் நேவின்ற வேர்டு எங்கேன்னு வந்துன்னு பார்த்தா தூய தமிழ் சொல் நாவாய். கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இந்த குறள் தெரியுமா உங்களுக்கு? கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலோடும் நாவாய் அப்படின்னா கடலில் ஓடுகின்ற நாவாய், கப்பல். கடலில் ஸ்பீடாக போகும் அது கப்பல். லேண்டில் அது பிரயோஜனமே இல்லை, சஜங்குன்னு நின்றுடும், பீச்சில் மணலில் சிக்கிக்கும், அதுக்கப்புறம் வராது. கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. நிலத்தில் அது ஓடாது, நீரில் தான் ஓடும். அதே மாதிரி பெரிய தேர் அது கடலில் ஓடுமா? ஓடாது. கடலோடா கால்வல் நெடுந்தேர், கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. எதுக்கு எங்கே பவர் இருக்கோ அங்கே தான் அது செல்லுபடியாகும். அதனால் உங்களுடைய அதிகாரத்தை எங்கு பயன்படுத்த வேண்டுமோ அங்கு பயன்படுத்த வேண்டும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எனவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். நினைத்ததெல்லாம் நடத்தி காட்டுவீர்கள். மிகப்பெரிய வல்லவர்கள் நீங்கள் என்பதை ராஜதந்திரமாக நிரூபித்து விடுவீர்கள். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நாள். ரெண்டாவது, சில பேர் நல்லா படிச்சிருக்காங்க, ஆனால் இங்கிலீஷ் நாலேஜே இல்லை. சில பசங்கள்கிட்டலாம் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிராமரே தெரியல. பிஇ படிச்சிருக்கானா, அவனுக்கு பாஸ்ட் டென்ஸுக்கும் ஃப்யூச்சர் டென்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் எழுதிட்டு இருக்கான். என்ன டென்ஸரா இது அப்படின்னு. ஆமாம் சார், எனக்கு என்ன வேண்டும்ங்கிறத நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு. என்ன வேண்டும்னு எழுதலை, என்ன கிடச்சிதுங்கிறத எழுதியிருக்கேன். ஃப்யூச்சர் டென்ஸுக்கு பதிலாக பாஸ்ட் டென்ஸில் எழுதிட்டுருக்க நீ அப்படின்னாக்கப்புறமா ஐயோ அப்படியா அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வாசை அடிச்சு விட்டு வில்லு போடுறான். வெரி புவர் நாலேஜ் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஐ எம் வெரி சாரி டு சே திஸ். கொஞ்சம் இன்டீரியரெல்லாம் போயிட்டோன்னா, தாம்பரம் தாண்டி போயாச்சுன்னா அதில் ஒன்றுமே இங்கிலீஷே சுத்தமாக வரல. சுட்டு போட்டாலும் வராது போல் இருக்கும். நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் படிங்க, எந்த ஊருக்கு வேணாலும் போய் வேலை பார்க்க தயார்னு சொல்கிறீங்களா, அப்போ இங்கிலீஷ் வேணுமா வேண்டாமா? இங்கிலீஷை ஏன் கோட்டை விட்டுறீங்க நீங்கள்? அதனால் ஆங்கில புலமையை இளைஞர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது இன்றைய தினத்தின் கட்டாயம். காலத்தின் கட்டாயம் என்னென்னா ஆங்கில புலமை வேண்டும், யாரும் மறுக்க முடியாது. எனவே மாணவர்கள் ஆங்கில புலமையை நன்கு வளர்த்து கொள்ள வேண்டும். இங்கிலீஷ் கிராமரை நல்லா கரைச்சி குடிக்கணும். கிராமரில் எந்த மிஸ்டேக்கும் வராதபடி பார்த்துக்கணும். இங்கிலீஷ் கிராமர் ரொம்ப முக்கியம். அதை சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பேரண்ட்ஸு.
சும்மா உட்காந்து ஓவர் நைட்டு இங்கிலீஷ் கிராமரை வந்து கற்றுன்ற முடியாது. அது ஒரு பெரிய கடல். அது பேசி பேசி எழுதி எழுதி பழகி பழகி எக்ஸசைஸ் பண்ணி 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 தான் வரும். அதனால் இங்கிலீஷ் கிராமருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும். பெற்றோர்களும் அதை கவனிக்க வேண்டும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு ராசியை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம். குருவின் நேரடி பார்வை மகர ராசிக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். அவர்களின் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். பிள்ளைகள் பெரிய பெயர் எடுப்பார்கள். பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உங்களுடைய பிள்ளைகள் புகழ் பெறுவார்கள். அதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். மகன் தந்தை காற்றும் உதவி அவன் தந்தை என்னோற்றான் கொல், இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்பது இப்பொழுது நடைமுறையிலே நீங்கள் பார்க்கலாம். அப்படி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாக்குஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் செல்வாக்கு அதிகரிக்கும். சோஷியல் ஸ்டேட்டஸ் அதிகமாகும். முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் உங்களை கேட்டு தான் முடிவெடுப்பாங்க. பெரிய இடங்கள்லேருந்து ரொம்ப பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்க உங்களை கேட்டு முடிவு பண்ணுவாங்க. அந்த அளவு உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், உத்தியோகத்தில் வளர்ச்சி, உத்தியோக முன்னேற்றம், பதவி உயர்வு, பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு அற்புதமான நல்ல சந்தோஷமான நல்ல நாள். மீன ராசிக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். மீன ராசி அன்பர்கள் இன்று அமைதியாக இருக்க வேண்டும். ரொம்ப பேசக்கூடாது. இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். சிரித்து 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 பேச்சுக்கு பதிலாக ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை, மந்தகாச பொன்முறுவல் மங்கள அந்த மாதிரி ஒரு மந்தகாச பொன்முறுவல் அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாத்தையும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வரணும். ஸ்மைலிங் பியூட்டி நீங்கள் தான் இன்றைக்கி. ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். பேசக்கூடாது. வெறும் ஸ்மைலிங் தான் இன்றைக்கி பண்ண, வேறு எதுவும் பண்ணக்கூடாது. நாடிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்.